ஓகே தான். ஆனால் வந்து ரொம்ப பெரிய வீடுங்க. பக்கத்துலேயே சிபிஎஸ்சி ஸ்கூல் வந்து இருக்குது. ஸோ அதுலேருந்து ஜஸ்ட் உங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ப்ராஜெக்ட் அப்ரூவ் பை வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மெயினாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம். உங்கள் சேனலுக்காக உங்களுக்காக 1/2 கிலோ வெள்ளி கொடுக்குறோம். அப்படி வேண்டாம்னா 8 கிராம் கோல்டு காயின் கொடுக்குறேன். ப்ரைமான லொக்கேஷனாக வந்து இருக்குது. அப் டு 6 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ஏர்போர்ட் இருக்குது. கிரேப்ரேசிபே பண்ணிட்டாங்க. அவ்வளோ கூட்டமாக இருக்கும். இங்கே தான் வாக்கி போகணும். கவர்மெண்ட்டோட இது 6 டபுள் பெட்ரூம் இவி வெஹிக்கிளோட சார்ஜிங் பாயிண்ட். ஒருத்தவங்க வீட்டுக்கு செப்பரேட்டாக வந்துடும். கோல்டன் கலரில் தங்கத்தையே கொடுத்துருக்கோம். வாஷ் பேஷன் செக்யூரிட்டியே தேவையில்லைங்க. ஸ்லீக் பிராண்டில் பண்ணியிருக்கோம் நம்ம எல்லாமே. ஒவ்வொரு வீட்டுக்கும் இது மாதிரி 5 பாஸ் கொடுப்போம். இந்த பாஸ் இங்கே வச்சா தான் ஓப்பன் ஆகும். சூப்பர். ஓப்பன் ஆகிட்டு பாருங்கள். சவுண்டு கேட்டால் போடலாம். மஸ்கிட்டோ நெட்டோட வந்து போட்டிருக்காங்க. விண்டோ எல்லாமே நம்மளுக்கு பெரிய பெரிய விண்டோவாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாருக்கும் சிசிடிவி கேமரா கொடுத்துருவோம். ட்ரிபிள் டோர்ல வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ லைட்டாக இறங்கிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக் தண்ணி மோட்டர் ஏறிக்கும். இதில் பாரிவர் பிராண்ட்ல வந்து பண்ணியிருக்காங்க. கரண்ட் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். லாஃப்ட் வந்து வச்சிருக்காங்க. அதுவும் க்ளோஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக வெளிச்சம் வரதுக்காகவே நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். டிவி ஷோகேஸ் எல்லாமே நம்மளோட இன்பில்டாக வந்துடும். எல்லாமே இன்டீரியர்ஸ் ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். யார் வராங்க என்னன்னு தெரியுது பார்த்தீங்களா? இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கே ஒரு சொந்த வீடு வாங்கணுன்னா வந்து இருக்கட்டும், ஒரு பாஷான லொக்கேஷனில் ரொம்ப ப்ரீமியமாக லக்ஸரியஸாக, அது உங்களோட பட்ஜெட்லேயே வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். வணக்கம் மக்களே, வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாம்பரமில் லொக்கேட் ஆகிருக்க திருமகள் நகர் ராஜகீழ்ப்பாக்கம் இந்த லொக்கேஷனில் தான் வந்து இருக்கும். இது ஒரு ப்ரைமான லொக்கேஷன்னே வந்து சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே சிபிஎஸ்சி ஸ்கூல் வந்து இருக்குது. ஸோ அதுலேருந்து ஜஸ்ட் உங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். 12th வரைக்கும் வந்து அங்கே வந்து படிக்கலாங்க. அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம வர்ஷா ஹோம்ஸோட கிஷோர் கிரவுண்ட் அண்ட் கிஷோர் கிராண்ட். இது ரெண்டுமே நம்மளுக்கு வந்து சூப்பர் டூப்பராக வந்து இருக்க போது. ஒன்று ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் கிட்டத்தட்ட வந்து 3 ஃப்ளாட் வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் உங்களுக்கு 3லேருந்து 4 ஃப்ளாட் கிட்ட வந்து இருக்குது. அதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் கிஷோர் கிராண்ட் வந்துட்டு உங்களுக்கு ரெடி பண்ணிட்டு வந்து இருக்காங்க. ஸோ இப்போயே நீங்கள் வந்து புக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு சூப்பராக வந்து இருக்க போகுது. ஜஸ்ட் உங்களுக்கு வெறும் 3 ஃப்ளோர் தான். ஒரு ஃப்ளோருக்கும் ஜஸ்ட் ஒரு வீடு மட்டும்தாங்க. இது பயங்கர கிராண்டாக வந்து இருக்க போகுது. இதோட டீட்டெயிலும் வீடியோக்குள்ளே போய் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ எலிவேஷனே வந்து பாருங்களேன், நம்மளுக்கு ரொம்ப அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் லொக்கேஷன் எல்லாமே நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ இப்போ ஸ்கொயர் ஃபீட் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குன்றது பார்த்துடலாமா? வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. ஓகே. ஸோ இப்போ சூப்பர் கிராண்டாக வந்துட்டு ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்கீங்க. பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக வந்துருக்கு. அதுவும் லொக்கேஷன் சொல்லியே வந்து ஆகணும் சார். ரொம்ப ப்ரைமான லொக்கேஷனாக வந்துருக்கு. ஸோ இதை பற்றி அப்படியே வந்து சொல்லிடுங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததில் மீட் பண்ணல. ஏற்கனவே நம்ம ப்ராஜெக்டில் நிறையா நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க, விழாக்கெல்லாம் பண்ணியிருக்கீங்க. நிறைய உங்களால் நிறையா கஸ்டமர்ஸ்லாம் வந்து நம்மள்ட்ட வந்திருக்காங்க, நல்லா பயனடைஞ்சிருக்காங்க. அதுக்கே உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் இப்போ நீங்கள் திரும்பி வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணதில்லை. இந்த ப்ராஜெக்ட் நம்ம ப்ராஜெக்ட் ஒன்று ஒரு வித்தியாசமாக இருக்கும், உங்களுக்கே தெரியும். இது ஒன் ஆஃப் த ப்ரீமியம் ப்ராப்பர்ட்டி. இது வந்து மெயின் லொக்கேஷன் ஏரியா. இது ராஜகீழ்ப்பாக்கம்ல இருக்குது. இது திருமகள் நகர்ன்ற ஒரு லொக்கேஷனில் இருக்கோம். நம்ம இதில் வந்து லக்ஸரி ப்ரீமியம் அப்பார்ட்மெண்ட் தான் பண்ணியிருக்கோம். இப்போ ரெடி டு ஆக்குபை ஆயிடுச்சு. ஃபுல்லாக ரெடி டு ஆக்குபை. க்ளோஸ் டு உங்களுக்கு எல்லாம் இருக்கும். நம்ம ஸ்கூலுக்கு நம்ம இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ட்ரைலி ஸ்கூல், பப்ளிக் ஸ்கூல், சிபிஎஸ்சி ஸ்கூல் ரொம்ப ஃபேமஸ். +2 வரைக்கும் இருக்குது. இந்த ஸ்கூலுக்காகவே இந்த ஏரியா அவ்வளோ ஏரியா. நம்ம வச்சுன்னா நம்ம கேட்டே வந்து நம்ம ஸ்கூலுக்கு என்ட்ரன்ஸ் நம்ம கேட்டு. ஆமாம், நம்ம வீட்டிலேருந்து ஸ்கூல் பசங்க படிக்கிறதெல்லாம் கூட பார்க்கலாம். அந்த லெவலுக்கு விசிபிளான மெயின்லேயே இருக்கும். நம்ம இல்லை நம்ம மொத்தம் வீடு பார்த்தீங்கன்னா நமக்கு 8 வீடு வருது. இதில் 8 வீட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பெட்ரூம் 2, 6 டபுள் பெட்ரூம் பண்ணியிருக்கோம். எல்லாமே பெரிய பெரிய ப்ராப்பர்ட்டி. இதில் அதுதான் பெரிய விஷயம். இதில் ஏன்னா லேண்ட் ஏரியா பெருசு, அதனால பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா 2 ட்ரிபிள் பெட்ரூமும் ஏற்கனவே ஸ்டார்டிங்லேயே புக் ஆகி முடிஞ்சிடுச்சு. கிரேப்ரேசிமே பண்ணிட்டாங்க. இன்னொருத்தவங்க இப்போ கிரேப்ரேஸ் 23 பண்ணுறாங்க. ஸோ இங்கே என்னென்ன ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா மேடம் டபுள் பெட்ரூம் தான் இப்போதைக்கு நம்மள்ட்ட அவைலபிலிட்டி இருக்குது. 6 டபுள் பெட்ரூம். 6ல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 3 வீடு, செகண்ட் ஃப்ளோரில் 3 வீடு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 3 வீடு என்ன ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கும் அதே சேம் யூனிஃபார்ம் தான் செகண்ட் ஃப்ளோர். அவர் பார்த்தீங்கன்னா 1109 இருக்குது, 1168, 1240. என்னடா அது என்ன இவ்வளோ பெரிய வீடு, டபுள் பெட்ரூமு, ரொம்ப பிரமாண்டமாக இருக்கும். அதில் இன்க்ளூடிங் இன்டீரியர்ஸ், மாடல் கிச்சன்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். நம்ம பேக்கேஜாக தான் பண்ணிப்போம், உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி ஒரு மாதிரி யூனிக்காக பண்ணியிருக்கோம். நான் பார்க்குறதோடு நீங்கள் வாங்கலேன், ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து கார் பார்க் ஏரியா. எல்லாருக்கும் செப்பரேட் கார் பார்க், ஃபுல்லாகவே கார் பார்க் கீழே ஷீல்ட்டு.
ஓகே. வண்டி பார்த்தீங்கன்னா இப்படியே இது இப்படியே இன்னர் இப்படி போயிட்டு அவுட் வந்து இப்படி ரிட்டர்ன். ஓகே. இன் அவுட் தனியாவே. எஸ், இன்னர் இப்படியே சுற்றி பண்ணிங்கன்னா அவுட்ரு இப்படி வந்துடல வெளில. அப்படி தான் நம்ம இதை டிசைட் பண்ணியிருக்கோம் நமக்கு. ஓகே. ஸோ இங்கே என்ன சார் ஸ்விட்சா வந்து இருக்கு? இது பார்த்தீங்கன்னா இது எப்போதுமே நம்ம ப்ராப்பர்ட்டியில் பார்க்குறது. இது மெயின் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஒன் மோர் திங், இல்லை எல்லாத்துக்குமே நம்ம இந்த இது கொடுத்துருக்கோம், இவி வெஹிக்கிளோட சார்ஜிங் பாயிண்ட் ஒருத்தவங்க வீட்டுக்கு செப்பரேட்டாக வந்துடும். இது நம்ம ப்ராப்பர்ட்டியில் எப்போதுமே யூனிக்காகவே இருக்கும். எல்லா ப்ராஜெக்ட்லேயும் பண்ணுறது தான் அது இருக்கும். இது எல்லா ப்ராஜெக்ட்லையும் பார்த்துருப்பீங்க. இல்லைன்னா சேஃப்டி கேட்டுக்காக தான் சார். இப்போ வீட்டுக்கு வராங்க, சேஃப்டி வீட்டில் யாரும் இல்லை, பயமாக இருக்காது, இந்த செக்யூரிட்டியே தேவையில்லைங்க. இது ஆட்டோமேட்டிக் செக்யூரிட்டி தான். ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாமே வீடியோ அலாரம் டோன் கிக் விஷன்ற பிராண்டில் கொடுத்துருக்கோம். இதில் வந்து F1 F2 F3 ஸ்டிக்கர் நம்பர் போட்டுருவோம். அந்த வீட்டு நம்பருக்கு நீங்கள் பில் அடிச்சிங்கன்னா அங்கே கேட்கும். ஓகே. அவங்க அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த டிவி எங்கே இருக்கும், இது அங்கே ஸ்க்ரீன் வச்சுருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸு வாய்ஸ் கண்ட்ரோல் எல்லாமே வரும் உங்களுக்கு. அதில் யார் வரீங்க உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொன்னீங்க, நம்ம வரணும்னு சொன்னால் அவங்க பட்டன் இருக்கு, பட்டன் ஓப்பன் பண்ணால் இங்கே கேட், இந்த கேட் ஓப்பன் ஆகும். புரியுதுங்களா? இல்லைன்னா இது பண்ண முடியாது. இந்த கேட் அவ்வளோ சீக்கிரம் போட முடியல, ஆட்டோமேட்டிக். இது பாருங்க, இதை மாதிரி நம்ம பாஸ் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு வீட்டுக்கும் இதை மாதிரி 5 பாஸ் கொடுப்போம். இந்த பாஸ் இங்கே வச்சாதான் ஓப்பன் ஆகும். சூப்பர். ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்க, சவுண்டு கேட்டால் போடலாம். அவ்வளோதான். திருப்பி இல்லைன்னா இப்போ லாக் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகே, அவ்வளோதான். லாக் ஆகிடுச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு. இந்த பாருங்க ஒன்றும் பண்ண முடியாது திருப்பி. ஆமாம், யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்று அங்கே இருக்கிற ஓனர் வந்து அங்கே பெட்டர் அழுத்தினா தான் இங்கே ஓப்பன் ஆகும். இல்லை நம்ம கீ ஒரு வேலை எல்லாம் வெளியில் போயிருந்தோம், நம்ம கீ வச்சுருந்தோம்னா அந்த கீயை இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்க, அவ்வளோதான். அப்படி வந்தீங்கன்னா இப்படி வந்துடலாம். இங்கே வந்துட்டு எல்லா இடத்தையும் சிசிடிவி கேமரா கொடுத்துருவோம். டோட்டல் 8 கேமராஸ் இருக்கு. ஃபுல்லாக கார் பார்க்கிங், உள்ளுக்குள்ள ஷெல்டர், யார் எது வந்தாலும் இங்கே ஒரு டிவி வந்துடும். இங்கே கேமரா, சிசிடிவி கேமராவோட டிவி வந்துடும். இது வந்து கேமராவோட இன்புட், இந்த மெட்டீரியல்ஸ் தான் இதில் இருக்கும். இது வந்து லிஃப்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் லாக் ஆகிடுது, இப்போ நான் அந்த கீ கொண்டு வரல, மேலேண்டு கீழே வந்துட்டாங்க, இங்கேண்டு மேலேண்டு கீழே இறங்கி வந்துட்டேன். ஐயோ கீ இல்லையே, இப்போ வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது? இந்த கீ இருந்தால் தானே ஓப்பன் ஆகும். கீ இல்லை, அப்போ என்ன பண்ணுறோன்னா அதுக்காக தான் அங்கே சீக்கிரட்டாக ஒரு சுவிட்ச் வச்சுருக்கோம். இந்த சுவிட்சை பெட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எங்கே பாருங்கள், சுவிட்சை இப்போ ஆன் பண்ணுறேன்னா அங்கே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். இந்த ஆனால் இந்த சுவிட்ச் யாருக்கு தெரியும், நமக்கு மட்டும் தான் தெரியும், உங்களுக்குள்ள யாரும் இல்லை முடியாது. திருப்பி நீங்கள் க்ளோஸ் பண்ணணும்னா திருப்பி லாக் ஆன் பண்ணிட்டு திருப்பி லாக் பண்ண வேண்டியது. இன்னொரு அட்வான்டேஜ் என்ன, போர்வெல்லாம் போர் போடணும், சுவிட்ச் ஆன் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக் தான். ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் இங்கேயே வச்சிருக்கோம். நீங்கள் வந்து மோட்டரில் போட வேண்டாம், இது பண்ணணும், அது ஆட்டோமேட்டிக்காக தண்ணி எடுத்துக்கும், எல்லாம் பண்ணிக்கும். இப்போ டேங்க் ஃபுல்லாக இருக்கு, ஃபுல்லாக இருக்கா, இப்போ லைட்டாக இறங்கிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக் தண்ணி மோட்டர் ஏறிக்கும் அதில். இது ஆட்டோமேட்டிக், எல்லாத்துலேயும் நம்ம போடுறது தான் அது. அதனால சுவிட்ச் கரண்ட் தண்ணி இருக்கா இல்லையான்னு அந்த பயம் வேண்டாம். யாரும் மோட்டர் போடுறோம், எல்லாமே ஆட்டோமேட்டிக்கு. ஓகேங்களா? போர் தண்ணியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ஏரியாவில் தண்ணி. நம்ம இடத்த பொறுத்த வரைக்கும் அது வந்து இஷ்யூ இல்லை. இது லிஃப்ட்டு சார். லிஃப்ட்டு வந்து நம்ம இந்த பிராண்டில் பண்ணியிருக்கோம், எப்போதுமே பிராண்டட் பண்ணுவோம், செட்டிநாடு பிராண்டு. இதே மாதிரி ஜென்ட் செட் கொடுத்துருக்கோம் சார். ஜென்ட் செட் ஆட்டோமேட்டிக் சார், 15 kV கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் முன்னாடிலாம் நாங்கள் மேனுவலில் கொடுத்துருந்தோம். இந்த ப்ராஜெக்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக் கொடுத்துருக்கோம். இது வந்து காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு. ஆட்டோமேட்டிக் எப்படின்னா கரண்ட் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும், லிஃப்ட்டு ஆன் ஆகிடும். லிஃப்ட்டு ஆன் ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக லிஃப்ட்டு எல்லாமே ஒர்க் ஆகும். பெரிய ஹெல்ப்ஃபுல் என்னன்னா, வீட்டில் கரண்ட் இல்லை, வீட்டில் இது லிஃப்ட்டு இது வச்சுருக்கோம், அந்த பேட்டரி பேக்கப் வச்சுருக்கோம்னா இந்த இது ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஏறும், சார்ஜ் ஏறிக்கும். ஆமாம், அதே மாதிரி நம்ம லைன் கொடுத்து வச்சுருக்கோம். அங்கே இருக்க இன்வெர்டர் பாயிண்ட்டுக்கு இங்கேருந்து சார்ஜ் ஏறிக்கும். புரியுது? அதே மாதிரி அட்வான்டேஜ் இருக்கு. அப்புறம் இதை சொல்லியிருக்கேன் இல்லை, இல்லை இவி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இதான் ஸ்கூலில் நம்ம பேக் சைடு ஸ்கூல். இங்கேருந்து பார்த்தாலே அப்படி தெரியுது. ஓகே, இங்கேருந்து பார்த்தாலே தான் நம்ம ஸ்கூல் பேக் சைடு. இது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே 3 phase இவி லைனு, எல்லாருக்கும் லைன் இவி லைன் கொடுத்துருக்கோம். நம்ம இந்த ஆட்டோமேட்டிக் சொன்னேன் இல்லையா, அந்த ஆட்டோமேட்டிக்கோட லைன் இதுதான். ஆமாம், ஆட்டோமேட்டிக் ஜென் செட்டுக்கோட ஆட்டோமேட்டிக். ஃபுல்லாக பாருங்க, மேலே வரைக்கும் ஃபுல்லாக வெளிச்சம் வரதுக்காகவே நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். மேலே கிளாஸ் ஒயிட் இது இருக்கிறதால ஃபுல்லாக உங்களுக்கு சன்லைட் எப்படி வருது பாருங்க. ஃபுல்லாக வந்து அதே மாதிரி ஃபுல்லாக பியூர் எஸ்எஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக கிரானைட் கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டெப்ஸுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஹைட்டாலாம் வந்து இல்லைங்க, ஜாலியாக வந்துட்டு ஏறலாம், அந்த மாதிரி தான் வந்து. என்னென்ன ஃபேஸிங்கில் இருக்குது சார்? நம்மள்ட்ட ஃபேஸிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 விதமான ஃபேஸிங் தான். ஈஸ்ட் இருக்கு, நார்த் இருக்கு. நம்ம ப்ராப்பர்ட்டியில் மேக்ஸிமம் எல்லாம் ஈஸ்ட் நார்த் தான் பண்றோம். அதனால அது எந்த இஷ்யூ வராது. எல்லாருக்குமே அந்த ஃபேஸிங் வந்து ஆமா, இதெல்லாம் வந்து இப்போ கிளாஸ் போட்டுருக்கோம். என்ன ரீசனா, நாளைக்கு குழந்தைங்க இது ஆயிடக்கூடாதுன்றதால சேஃப்டிக்கே கிளாஸ் போட்டுருக்கோம். நம்ம இதனால இது பார்த்து 3 வீடு, ஒரு ஃப்ளோருக்கு 3 வீடு சொன்னேன் இல்லையா. இது ஒரு ஃபர்ஸ்ட் வீடு, இது 2, இது 3rd ஹவுஸ். இது ஒன் ஆஃப் தி வீடர்ஸ் பார்க்கலாம் சார். வாசக்காலே வந்து பார்த்தா அப்படின்னா நல்ல ஒரு கிராண்டான எலிவேஷன்ல வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது எல்லாமே நம்மளுக்கு டீக்குட்ல வந்து இருக்கு. மற்ற டீட்டெயில் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ இதை பற்றி அப்படியே வந்து சொல்லிடுங்க சார். இங்கே பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே இன்டீரியர்ஸ் ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். எல்லா வீட்டுக்குமே இது உண்டு, மாடல்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி. ஓகே. லாக்லாம் இதை டோர் ஃபுல்லாக பார்த்துட்டு டீக் வுட் எல்லாமே நம்ம இது மெயின் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் டீக் வுட். அது மாதிரி யூரோப்பாவோட லாக் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே. கீழே பார்த்தோம் இல்லை டிவி கிக் விஷன். ஆமாம். இதில் பார்த்துட்டு அவங்க ஓகே அப்படின்னாங்கன்னா இந்த ஒரு பட்டன், இந்த பட்டன் தான் இருக்குது பாருங்கள். யார் வராங்க என்னன்னு தெரியுது பார்த்தீங்களா? அதுமாதிரி நாங்கள் ஓப்பன் பண்ணும்போது இதுக்கு ஒரு பட்டன் ஒன்று இருக்கும். அந்த பட்டன் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம்னா இந்த பட்டன் இருக்குல்ல, இது பண்ணிட்டோம்னா யார் வராங்க தெரியும். இது அங்கே பண்ணிட்டோம்னா ஓப்பன் ஆகிடும். கேட்டில் யார் இருந்தாங்கன்னா. ஓகே. புரியுதுங்களா? அப்போ தான் அந்த கேட்டே ஓப்பன் ஆகும். சூப்பர். ஸோ இங்கேருந்து பேசினாலும் அங்கே பேசிக்கலாம். வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்குது எல்லாமே நம்ம பேசிக்கலாம். ஓகே. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதாக இருக்கும். இது ஃபுல்லாக இன்டீரியர் ஹால் கொடுத்துருக்கோம். அதே போல் ஓகே இன்டீரியர் ஒர்க் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது நம்மளுக்கு டபுள் பெட். ஆமாம், டபுள் பெட்ரூம் தான். எல்லாமே நம்ம காமிக்கிறது எல்லாமே டபுள் பெட்ரூம் தான் மேடம். ஓகே. டிவி ஷோகேஸ் எல்லாமே நம்மளோட இன்பில்ட்டாக வந்துடும். இந்த பாப்பாட்டில் என்ன பார்க்குறீங்களோ அது எல்லாமே நம்ம வீட்டில் எல்லா ப்ராஜெக்ட்லையுமே எல்லா வீட்லையுமே இருக்கும். நீங்க சொல்ற காஸ்ட். எஸ் கரெக்ட். அடேங்கப்பா. அதனால தான் நம்மள எக்ஸ்ட்ராஸாக இருக்கும். சூப்பர். எல்லாமே பண்ணிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது இங்கே ஒரு பெட்ரூம் ரூம் பார்த்து எப்படி கொடுத்துருக்கோம் பாருங்க. ஓகே. ஒரு ஆர்ச் மாதிரி டிஃப்ரெண்டாக உட்டன்ல இது மாதிரி கொடுத்துருக்கோம் நாங்கள். ஓகே. கொடுத்துட்டு இது ஒரு பெட்ரூம். இது செகண்ட் பெட்ரூம். ஆமாம். ஓகே. ஸோ இதுலமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு லாஃப்ட் வந்து வச்சிருக்காங்க, அதுவும் க்ளோஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி வார்ட்ரோபும் வந்து வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக வர்ஷா ஹோம்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு வீட்டிலலாம் வந்து போனோம் அப்படின்னா ஒரு ஷெல்ஃப் வந்து வைக்கிறாங்கன்னா அது வெளியில் வந்துட்டு வந்துடும். ஸோ இந்த எலிவேஷனுக்கு வெளியில் வந்துட்டு வரும். அதுவே ஒரு ஸ்பேஸை வந்து ஆக்குப்பை வந்து பண்ணிக்கும். பட் இங்கே வந்து அப்படி கிடையாதுங்க. வர்ஷா ஹோம்ஸ் எல்லாத்துலேயுமே அப்படி வந்து கிடையாது. உங்களுக்கு எலிவேஷனுக்குள்ளேயே வந்துட்டு போயிடும். ஸோ நம்மளுக்கு இங்கே நிறைய ஸ்பேஸ் வந்துட்டு இருக்கும். மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பாட் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கே எவ்வளோ அமௌண்ட் வரும்னு வந்து தெரியும். அண்ட் அது மட்டும் வந்து கிடையாதுங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு ராயல் பெயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு என்ன மாதிரி மாடல் வந்து பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருமே வந்துட்டு ஹாலில் மட்டும் ஒரு வால் தான் வந்து கொடுப்பாங்க. பட் ஆனால் வர்ஷா ஹோம்ஸ் அப்படி வந்து கிடையாது. ஒரு ரூமுக்குமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வால் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். அண்ட் வென்டிலேஷனுக்கு உங்களுக்கு மஸ்கிட்டோ நெட்டோடையே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராக வந்து இருக்கவங்க உங்களுக்கு வென்டிலேஷனாக கரண்ட்டு போனாலும் பிரச்சனையே வந்து இல்லை. ஸோ ஏசிக்கு வந்துட்டு உங்களுக்கு தனியாக வந்து ஹோல்டர் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் இங்கே மட்டும் வந்து கிடையாது, ஹால்லேயே வந்துட்டு அந்த ஹோல்டர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாலில் இருக்க வாஷ்ரூம் தாங்க. இதுவே வந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ லக்ஸுரியஸாக வந்து இருக்குது. ஸோ ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் வந்து போனோம் அப்படின்னா என்ன ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபீல் வந்து கிடைக்குமோ அந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஹேண்ட் ஷவரே வந்து பாருங்களேன் எவ்வளோ பெருசாக வந்து இருக்கு. அண்ட் ஷவருமே வந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு மிரர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை பற்றி சொல்லியே வந்து ஆகணும், இதுவும் செம்ம சூப்பராக வந்திருக்கு. எல்லாமே நம்மளுக்கு பாரிவர் பிராண்டில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இங்கே இம்பார்ட்டன்ட்டே. ஸோ உங்களுக்கு லைஃப் எல்லாமே வந்துட்டு பயங்கரமான லைஃப் வந்துட்டு வரும். அண்ட் இங்கே பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஸ்விட்ச்னாலும் வந்து சரி GM பிராண்டில் தான் உங்களுக்கு வந்து பண்ணுறாங்க. ஸோ அந்த பிராண்டை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த லாக் பற்றி எப்படி சொல்லிடுங்க சார்? எல்லா பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நம்ம யூரோப்பா லாக் தான். ஓப்பன் பண்ணிட்டு போயிடும். எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ். இந்த டோர் எல்லாமே வாரண்டி இருக்குது. இல்லை 5 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. சூப்பர். அதாவது அட்டாச்சு பாத்ரூம் சார். ஓகே. ஸோ இதுவுமே சேம் அதே டைப்பில் வந்து ஆமாம், அதே மாதிரி தான். எல்லாமே ஸ்டார் ஹோட்டல் மாதிரி தான் இருக்கும். அண்ட் இது நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூம் வந்துட்டு வருது இல்லையா? ஸோ இங்கேயும் நம்மளுக்கு லாஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய வார்ட்ரோப் வந்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸில் வந்துட்டு இருக்குங்க. ஸோ டபுள் டோர் வந்து பார்த்தோம். இங்கே நம்மளுக்கு ட்ரிபிள் டோரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேலேயுமே உங்களுக்கு தனியாக லாஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயுமே நம்மளுக்கு மஸ்கிட்டோ நெட்டோட வந்து போட்டிருக்காங்க. விண்டோ எல்லாமே நம்மளுக்கு பெரிய பெரிய விண்டோவாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு வென்டிலேஷன் நல்லா வந்து இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்துட்டு கரண்ட்டே போனாலும் வந்துட்டு வெளிச்சம் நல்லா வந்து கிடைக்கும். ஸோ ராயல் பிளேக் ரொம்ப காஸ்ட்லி இந்த பெயிண்ட்டு. ஸோ எல்லா வாலுக்குமே வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே நீங்கள் இந்த மாதிரி டியூப் லைட்ஸ் வேணா வந்து போட்டுக்கலாம், இல்லை ஸ்ட்ரிப் லைட் வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்மளோட இஷ்டம் தாங்க. ஸோ இங்கே பாருங்கள் ஒரு சின்ன விஷயம் கூட அவ்வளோ அழகாக வந்து பார்த்து வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கிச்சனோட ஆர்ச்சே வந்து பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக வந்து இருக்குது. ஒரு லொக்கேஷன் போகும்போதுமே அந்த ஒரு பிரம்மாண்டமாக வந்து இருக்கணுன்றதுக்காகவே பார்த்து வந்து பண்ணியிருக்காங்க. கிச்சன் ஃபுல்லாக மாடல் கிச்சன் தான் பண்ணியிருக்கோம் நம்ம எல்லாமே. ஓகே. எல்லாமே இது டெக்ஸோனா இது பண்ணியிருக்கோம். இது நார்மல் இல்லை, இதில் வந்து காஸ்ட்லி இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் ஓகே பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சாஃப்ட் க்ளோசரில் பண்ணியிருக்கோம் நம்ம எல்லாமே. பாருங்க எல்லாமே வந்து ப்ரீமியமாக இருக்கும். ஸ்லீக் பிராண்டில் பண்ணியிருக்கோம் நம்ம எல்லாமே. இது வரைக்கும் பாருங்க இதுலேயே வாரண்டியோட இருக்கும். பிராண்ட் வந்து ஸ்லீக். எல்லாமே சாஃப்ட் க்ளோசர்ஸ் தான் ஃபுல்லாகவே. இது பாருங்க ஸ்லீக்கு. ஒன்று துரு பிடிக்காது, ஒன்று லைஃப் டைம் அப்படி இருக்கும். அப்படி சத்தம் கேட்காது, எல்லாமே இது பண்ணாது. ஆட்டோமேட்டிக் எல்லாமே பண்ணியிருக்கோம்.
ஓகே கட்லரி ஐட்டம்ஸ் ஆமாம் எல்லாமே இது பண்ணிக்கலாம். நைஸ். ஸோ கீழே மட்டும் வந்து கிடையாதுங்க, மேலேயுமே நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். ஓகே அதெல்லாம் ஃபுல்லாக கிச்சன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஆமா அதனால லேடிஸ் அவங்க லேடிஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறது கஷ்டம் இல்லையா? கண்டிப்பா. அதுக்காக மேஜராக அவங்களுக்கு எது இம்பார்ட்டண்ட்டோ அது பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து அந்த இதுக்கு தனியாக கொடுத்துருக்கோம். நம்ம என்னன்னா ஆர்ஓக்காக தனியாக இங்கே சுவிட்ச் பாயிண்ட்லாம் கொடுத்துருக்கோம். ஆர்ஓ ஃபிக்ஸ் பண்ணிட்டா லைன் ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகே அதுவும் அழகா வந்து உள்ளே வந்து உங்களுக்கு காம்பாக்டா இருக்கும், தெரியவே தெரியாது ஆர்ஓ இருக்கான்னு எனக்கு தெரியாது. அப்படியே பிடிச்சிங்கன்னா தண்ணி அப்படியே பிடிச்சிக்கலாம். ஓகே இங்க சர்வீஸ் ஏரியா சர்வீஸ் ஏரியா இருக்கு சார். இருக்கா? ஓகே அது இல்லாம இருக்குமா? வாங்க எப்படி காத்து வருது பாருங்க, எப்படி காத்து அடிக்குது பாருங்க. சிலு சிலுன்னு இருக்குல்ல, கிளைமேட் நல்லா இருக்கு. சர்வீஸ் ஏரியா. சோ சர்வீஸ் ஏரியா வந்து பாருங்க வழுக்கலாம் வந்து கூடாதுன்றதுக்காக மேட்லயே வந்து வுட் டைப்ல வந்துட்டு டைல் ஒர்க் வந்து பண்ணிருக்காங்க. இங்க நீங்க வாஷிங் மெஷின் வச்சுக்கலாம். அது மாதிரி மேல வந்து இது இன்வெர்ட்டருக்காக கொடுத்துருக்கோம். ஓகே க்ளோஸ் பண்ணி வெளியில வேணாம்னு சொல்லி இன்வெர்ட்டர் பாயிண்ட்லாம் இங்கே கொடுத்துட்டோம். அது பாருங்க ஒயர் லைனோட இருக்கு. இன்வெர்ட்டர் கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் பாக்கி. சூப்பர். ஹாலண்ட் பால் ஒரு ஹாலண்ட் பால்கனி இங்க பாருங்க கோல்டன் கலர்ல தங்கத்தையே கொடுத்துருக்கோம். வாஷ் பேஷன்ஸ் எல்லாத்துக்கும் எல்லா வீட்டுக்குமே வெவ்வேறு டிசைன்ல இருக்கும். இதே மாதிரி இருக்காது கோல்டுல. டச் சுவிட்சஸ் இது வந்து இந்த வீட்டுக்கு கொடுத்துருக்கோம். நம்ம பாருங்கலாம் பார்த்துக்கலாம் நீங்கள் எப்படி வேணாலும். அதுக்கு உள்ளுக்குள்ள அது மாதிரி இன்டீரியர்ஸ் இது கொடுத்துருக்கோம். நம்ம ஸ்டோரேஜ். இங்கேயும் 2 இடத்துலையும் கொடுத்துருக்கோம். எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயும் ஒரு வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். எல்லா இடத்துலையும் 2 இடம் கொடுத்துருக்கோம். எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். வெசல் வாஷர் அங்கே வச்சுட்டு கூட இங்கே நீங்கள் வாஷிங் மிஷின். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது நார்த் ஃபேஸிங்கில் தாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு கிராண்டான ஸ்ட்ரிப் லைட்லாம் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து 1240 வந்து இருக்குங்க இதோட ஸ்கொயர் ஃபீட். அண்ட் இங்கே நம்மளுக்கு ஹாலே வந்து ரொம்ப ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஹால். 2 BHK தான், ஆனால் வந்து ரொம்ப பெரிய வீடுங்க. ஸோ இது நம்மளுக்கு கிச்சன் வந்துட்டு வருது. அங்கே பார்த்த கிச்சனை விட இங்கே கொஞ்சம் வந்து பெரிய கிச்சனாகவே வந்து இருக்குங்க. ஸோ கலர் எல்லாமே நம்மளுக்கு சேம் கலரில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இங்கே நம்மளுக்கு ஸ்டோரேஜ் கொஞ்சம் வந்துட்டு ஜாஸ்தியாக வந்துட்டு வருது. சேம் அங்கே நீங்கள் பார்த்த மாதிரி தான் எல்லாமே மேலே இருக்க லாஃப்ட்டுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து க்ளோஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்மளுக்கு நார்த் ஃபேஸிங்கில் வந்து இருக்கு. ரோட் சைட் பார்த்த மாதிரி நம்மளுக்கு பால்கனி வந்துட்டு வரும். இது நம்மளுக்கு சர்வீஸ் ஏரியா வந்துட்டு இருக்கு. ஸோ அகெயின் அங்கே பார்த்த மாதிரி தான் நம்மளுக்கு சேம் எல்லாமே டிட்டோ அதுதான். ஆனால் ஸ்பேஸ் வந்து பெருசுங்க. ஸோ இந்த சைடு பால்கனி அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மாஸ்டர் பெட்ரூமாக பார்த்துடலாம். ஸோ இங்கே எல்லாமே லைட்டிங் ஒர்க் வந்து போயிட்டு வந்து இருக்கு. நான் ஜஸ்ட் உங்களுக்கு அப்படியே வந்து காட்டுறேன். இந்த மாஸ்டர் பெட்ரூம் நல்ல ஒரு காம்பேக்டான பெட்ரூம்னே வந்து சொல்லலாம். அண்ட் நம்ம அங்கே பார்த்ததை விட இங்கே இருக்கிற வாஷம் வந்துட்டு நல்ல நம்மளுக்கு பெருசாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு தனித்தனியாக வந்து வச்சுக்கலாம். கிளாஸ் வேணுனாலும் உங்களுக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து போட்டுக்கலாங்க. ஸோ இங்கேயும் இன்னும் லைட்டிங் ஒர்க்லாம் போயிட்டு வந்து இருக்கு. ஹேண்ட் ஷவர் இது எல்லாமே நம்மளுக்கு பாரிவியர் பிராண்டில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே இருக்கக்கூடிய வார்ட்ரோப்புமே நம்மளுக்கு நல்ல ஒரு பெரிய சைஸ் வார்ட்ரோப்பாக தான் வந்து இருக்குது. மேலே எல்லாமே லாஃப்ட் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது நம்மளுக்கு ரோட் சைட் பார்த்த மாதிரி பால்கனி வந்துட்டு வருதுங்க. இங்கே நம்மளுக்கு கிளாஸ் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க பால்கனியில். அண்ட் இது நம்ம அங்கே பார்த்தோம்ல, ஸோ அந்த மாதிரி தான் சேம் இங்கே நம்மளுக்கு மிரர் மட்டும் வந்துட்டு வர பாக்கி வந்து இருக்குது. ஸோ டிவி யூனிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடு வந்துட்டு வருங்க. அண்ட் இது நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம். ஸோ இந்த வீட்டில் உங்களுக்கு 2 அட்வான்டேஜ் வந்து இருக்குங்க. 2 ரூமுக்குமே உங்களுக்கு அட்டாச்டு வாஷ்ரூம் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அதுவுமே வந்துட்டு அட்டாச்டு. அண்ட் இதுவுமே நம்மளுக்கு அட்டாச்டு. கிட்ஸ் ரூமாக கூட நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பிளான் பண்ணி தான் டைல் ஒர்க் எல்லாமே வந்து பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கே தனியாக உங்களுக்கு வார்ட்ரோப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் நீங்கள் இங்கே ஒரு ரூமாக மாதிரி கூட வந்து மாற்றிக்கலாம். அண்ட் மேலே நம்மளுக்கு ஒரு குட்டியாக லாஃப்ட் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நார்த் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடியது. அதே மாதிரி சேம் வீடு தான் இதுவுமே. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு 3 ஃப்ளோருமே வந்து இருக்குது. இப்போ லொக்கேஷன் அட்வான்டேஜ் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? இதுதான் மேடம் வந்து ஃபுல்லாக ட்ரைலி ஸ்கூல். இப்போ நம்ம இருக்கிறது வந்து மொட்டை மாடியில் இருக்கோம். எவ்வளோ வெயில் அடிச்சாலும் இப்போ பாருங்களேன், இப்போ நான் காலை செருப்பாக அவுத்துட்டாங்க, நடந்து பாருங்களேன். ஒன்றுமே தெரியல, சீரியஸா உண்மையே தெரியாது எந்த வெயில் எடுத்து. ஏன்னா அவ்வளோ குவாலிட்டியாக போட்டிருக்கோம், புரியுதுங்களா? இது வந்து குவாலிட்டியிலே ஒயிட் டைல்ஸ். இது இதில் வந்து வெதரிங் கூல் டைல்ஸ்னு சொல்லுவாங்க. இதே நம்ம கொஞ்சம் காஸ்ட்லியாக போட்டிருக்கோம், நல்லா கூலிங் இருக்கிறதுக்காக. அது தவிர பார்த்தீங்கன்னா மேலே ஹெட்ரூம் டேங்க் இருக்குது. அப்புறம் வந்து அவங்க நாளைக்கு ஃபியூச்சர் ஏதாவது கொடி மாடல் எல்லாமே அவங்க என்னென்ன தேவையோ ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஆமாம், பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பாரத் இன்ஜினியரிங் காலேஜுக்கு, ஜிகே இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, எம்சிசி காலேஜ் இருக்குது, அப்புறம் வந்து பிரின்ஸ் வெங்கடேஸ்வரா இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். ஸ்கூல்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ், ஜெயின் ஸ்கூல் இருக்குது.
இது ஜியான் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது, ஜியான் மெட்ரிகுலேஷன் இருக்குது, இது பக்கத்துலேயே நம்ம இடத்துல ட்ரைலி ஸ்கூல் இருக்குது, இப்போ சங்கர வித்யாலயா இருக்குது, அப்புறம் KV2 ஸ்கூல் இருக்குது, கேந்திர வித்யாலயா இருக்குது. உங்களுக்கு என்ன வேணும் ஸ்கூலுக்கு? ஸ்கூல் சுற்றி ஸ்கூல் ஓகே ஃபுல்லாக ஸ்கூல்ஸ் ரெசிடென்ஷியல் ஏரியா தான் ஃபுல்லாகவே. சோ இங்க இங்கேன்னு ரயில்வே பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் எவ்வளவு தூரம்? இதுதான்மா, இது ரயில்வே, இது கிரவுண்டு. இங்கே தான் நாங்களாம் வாக்கபிள் போவோம். நானே இங்கே தான் வாக் போவேன். ஓகே அவ்வளோ கூட்டமாக இருக்கும். இங்கே தான் வாக்கு போகணும். இது கவர்மெண்ட்டோட இது பெரிய இது வாட்டர் டேங்க்கு ஃபுல்லாக கிரவுண்டு. சூப்பர். இங்கேன்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் எல்லாம் இது பண்ணுறலாம் தெரியும். ஓகே ஹாய் சார், யுவர் குட் நேம்? அருண் பாலசுப்ரமணியம். ஓகே சோ வர்ஷா ஹோம்ஸ் உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் இங்கே மாடம்பாக்கம் சைடில் தான் இருக்கேன். நிறைய பார்த்துருக்கேன் கன்ஸ்ட்ரக்ஷன். நான் இருக்கிற அந்த ரோட்லேயே அவங்களோட 2 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அப்புறம் 3ஆவது ஒன்று கட்டிட்டு இருந்தாங்க. சூப்பர். ஸோ அதில் என்கொயரி பண்ணும்போது தான் சார் சொன்னார், இங்கே குழந்தைங்க ஸ்கூல் பக்கத்துலேயே நான் பார்த்துட்டு இருக்கேன். அதனால் இங்கே புதுசாக ப்ராஜெக்ட் போட்டு அப்போ தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஓகே. ஸோ அதில் தான் தெரியும். ஸோ இந்த லொகேஷன் எப்படி இருக்கு சார்? நல்ல லொக்கேஷன் இது. நீங்கள் சுற்றி காமிச்சிங்கன்னா தெரியும். நல்ல ரெசிடென்ஷியல் லொக்கேஷன், ஒரு நல்ல ஸ்கூல் இருக்கு பின்னாடி. ஸோ நல்ல ரெசிடென்ஷியல் லொக்காலிட்டியில் இருக்கணுங்கிறவங்களுக்கு இது ப்ளஸ் மெயின் ரோடும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வாக்கபிள் தான். ஒரு 300-400 மீட்டர்ஸில் அக்சசிபிலிட்டி. நீங்கள் நடந்தும் போகலாம் ஈஸியாக. ஸோ வயசானவங்களுக்கும் அந்த கம்ஃபர்ட் இருக்கும். ஸோ ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா சார்? கண்டிப்பாக. ஓகே. ஸோ எவ்வளோ டேஸில் உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் வந்து பண்ணாங்க? சார் சொல்லும் போது எனக்கு 11 months அப்படி சொன்னார். ஓகே. பட் இப்போ பாருங்களேன், இது ஜூலை தான் முடிச்சிருவாரு. இன்னொரு 1 வீக்கில் முடிச்சிருவாரு சார். ஓகே. ஸோ கிரகப்பிரவேசம் எப்படி வச்சு? நெக்ஸ்ட் மந்த் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் மந்த்தே. சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ஸோ உங்களுக்கு டாக்குமெண்ட் அது எல்லாமே வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துட்டாங்க? பக்காவா. அவர் சார் நான் முதல்ல வாங்கி அவர்கிட்ட நான் அது ஏற்கனவே அப்ரூவ்டு தான். பட் இருந்தாலும் நான் என் சைட்லேருந்து நான் என் லாயர் வச்சு நான் ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணி அதுக்கப்புறமா தான் நான் இது பண்ணேன். எல்லாமே 2 சைட்லேருந்தும் கரெக்டாக இருந்தது. ப்ளஸ் பேங்க் லோனும் போனேன், அவங்களும் எல்லாமே ப்ராப்பர். சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப வெரி நியர் மேடம். மேக்ஸிமம் பார்த்தா 2 கிலோமீட்டர் போனீங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன். இங்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் நியர்பை பார்த்தீங்கன்னா மேடவாக்கத்தில் இது வந்தீங்க 1 கிலோமீட்டரில் வந்து உங்களுக்கு இந்த ட்ரெயின் வந்துடுது. மெட்ரோ ட்ரெயின் மேடவாக்கம் வரைக்கும் இப்போ அலாட் பண்ணிட்டாங்க. இங்கேன்னு பார்த்தா 1 கிலோமீட்டர் போயிடலாம். இன்னும் வெரி க்ளோஸ் டு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 6 கிலோமீட்டர் அப் டு 6 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ஏர்போர்ட் இருக்குது. மேக்ஸிமம் பெருமே நம்ம ஏர்போர்ட் போயிடலாம். சென்டர் பாயிண்ட்ல இருக்கும் நம்ம ப்ராப்பர்ட்டி. சார் இது எல்லாமே ஓகே. ஆனால் நம்ம வீடியோவை பார்த்து வந்து வாங்குறாங்களே, ஸோ அவங்களுக்கு ஸ்பெஷலாக ஆஃபர் ஏதாவது வந்து கொடுக்கணும்ல? ஸ்பெஷல் ஆஃபர் கரெக்ட் தான். நம்ம ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர்ட்டியே உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபரில் தான் கொடுக்குறோம். ஸ்பெஷல் ரேட்டில் அவ்வளோ குவாலிட்டியில் எவ்வளோ பிராண்டில் நம்ம கொடுக்குறோம். வர கஸ்டமர்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நம்மளோட ப்ராப்பர்ட்டியை நல்லா வந்து பாருங்கள், பார்த்துட்டு நம்மளோட ப்ரைஸ்லாம் செக் பண்ணுங்கள். அதுவும் மற்றவங்களையும் போய் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது பார்த்தா குவாலிட்டியும் சரி, நம்ம பண்ணுற ஸ்பெசிஃபிகேஷன் சரி, அதுக்கு அடிச்சிக்கவே முடியாதுன்றதுக்கு நான் கேரண்டியாக கொடுக்க முடியும். ஒன்று அதே மாரி இங்கே கேட்குறதால சொல்கிறேன், நான் வந்து ஃப்ரீ கொடுக்குறதுலாம் இல்லை, கொடுத்த ஒர்த்தாக கொடுக்கணும். வரவங்களுக்கு சும்மா ஏதோ கொடுக்குறதுனா மாதிரிலாம் நம்மளால் கொடுக்க முடியாது. ஒரே வார்த்தை தான் சார், ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக உங்களோட சேனலை பார்த்துட்டு என்கிட்ட வீடு புக் பண்ணினா, இந்த ப்ராப்பர்ட்டியை பர்டிகுலராக புக் பண்ணுறவங்களுக்கு உங்கள் சேனலுக்காக உங்களுக்காக 1/2 கிலோ வெள்ளி கொடுக்குறோம். அப்படி வேண்டாம்னா 8 கிராம் கோல்டு காயின் கொடுக்குறேன். எது வேணுன்றது அவங்களோட டிசைட் பண்ணிட்டோம். இது எல்லாமே அடுத்த டைம் அவங்களுடைய கிரேப்ரஸ்ட் அன்னைக்கு அவங்க இடத்துக்கு வந்துடும். சார் 1/2 கிலோ வெள்ளினா நீங்க சும்மா கொடுத்துட கூடாது. ஒரு தட்டு விளக்கு அந்த மாதிரி வந்து கொடுக்கணும். கண்டிப்பா 1/2 கிலோ வெள்ளின்றது மேடம் சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு கிரகப்பிரவேசத்துக்கு என்னென்ன தேவையோ, அது என்னென்ன விளக்கு, குத்தி விளக்கு, டம்ளர், என்னென்ன தட்டு, பிளேட், அது 1/2 கிலோவில் என்னென்னலாம் வருது மேக்ஸிமம் அவங்களுக்கு இது பண்ணி கொடுத்துருவோம். அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஏதோ என்னாலும் முடிஞ்சது மக்களே, டக்குன்னு வாங்க, புக் பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 100% ரெடி டு ஆக்குபையில் இருக்குது. அதனால யார் ஃபர்ஸ்ட் வராங்க ஃபர்ஸ்ட் இது பண்ணிங்க. இப்போ தான் உங்களோட சேனலில் தான் இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது பார்த்தோன்னே கண்டிப்பாக வந்துடுறாங்க. அதில் யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு மெட்ரா முடிச்சுங்க. ஓகே. ஏன்னா இருக்கிறது 6 ரெடி டு ஆக்குபை தான். ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிங்க. அண்ட் அது மட்டும் வந்து கிடையாது, நீங்கள் லோன் வந்து போனோம் அப்படின்னால 80% வரைக்கும் லோனும் வந்து இவங்களே வந்து ரெடி பண்ணி ப்ராஜெக்ட் அப்ரூவ் பை வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. மெயினாக ஏற்கனவே 2 பேர் SBIயில் தான் ட்ரிபிள் பெட்ரூம் லோன் வாங்கியிருக்காங்க. SBIயில் வாங்கலாம், LIC வாங்கலாம், கனரா பேங்க் வாங்கலாம், ஃபெடரல் பேங்க் வாங்கலாம். எல்லா பேங்க்லையும் நம்ம ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட ஒரு 7 பேங்க் ப்ராஜெக்ட் அப்ரூவ் இருக்குது. மேக்ஸிமம் SBIயில் தான் வாங்கியிருக்காங்க. உங்களோட ப்ரொஃபைல் கரெக்டாக இருந்தது, பேப்பர் ஓகே இருந்ததுன்னா மேக்ஸிமம் 80 to 90% வரைக்கும் நான் லோன் வாங்கி தரேன். ஓகே. ஸோ அது வந்து உங்களோட சிபில் ரிப்போர்ட்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருக்கேன். எந்த ஒரு புரோக்கரேஜுமே இல்லாமல் டைரக்ட் ஓனர்கிட்டே நீங்கள் வந்து வாங்கிக்கலாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் இந்த நம்பர் காண்டாக்ட் வந்து பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும். அட்டெண்டன்ஸ் ஸ்டேட் அண்ட் ஒர்க் மீ சைனிங் ஆஃப் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டியை முடிகிறதுக்குள்ளே டக்குன்னு வந்து விசிட் பண்ணி புக்குமே வந்து பண்ணிடுங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.